வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மக்கள் எல்லாருமே வந்து பேட்டர் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது பண்ட மாற்று முறையை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த சோவியட்ல அதை யூஸ் பண்ணிட்டு வந்து டிரான்சாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் அதுக்கப்புறமா தான் வந்து கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸ் எல்லாம் உருவாக்குனாங்க. தென் கோல்டு ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணி பேப்பர் கரன்சி வந்து வந்துச்சு. இப்போ நம்ம டெபிட் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதுவும் வந்து எவல்யூஷன் ஆகி ஒரு புது ஃபார்மேட் டிஜிட்டல் கரன்சில வந்து நிக்குது. ரீசெண்டா RBI வந்து நம்மளோட டிஜிட்டல் ருபியை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்போ நம்ம 500 ரூபா 1000 ரூபா மாதிரி இதுவும் நம்ம ரூபா நோட் எல்லாமே வந்து காணாம போயிடுமா? இது எப்படி ஒர்க் ஆகும்? தென் இதனால என்னென்ன இம்பாக்ட்ஸ்லாம் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட்டல் கரன்சி அப்படின்னா என்னது? நார்மலா நம்ம மக்கள் எல்லாருமே வந்து ஒரு பேப்பர் கரன்சி தான் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது அப்படியே வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ உங்க பர்ஸ்ல வந்து ஒரு 500 ரூபாய் இருக்குன்னா அதை உங்களால டச் பண்ணி ஃபீல் பண்ண முடியும். பட் அது அப்படியே வந்து அந்த 500 ரூபாயை வந்து ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்ல வந்து உங்க மொபைல்ல இருக்கிறது தான் வந்து இந்த டிஜிட்டல் கரன்சி. நவம்பர் 1 அன்னைக்கு தான் வந்து இந்த டிஜிட்டல் ருபியை RBI லான்ச் பண்ணிருக்காங்க. இத சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி CBDC அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியால இத E-Rupee அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி இந்த CBDC-ய நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. கரண்ட்லி 109 கண்ட்ரீஸ்ல வந்து இந்த சென்ட்ரலைஸ் டிஜிட்டல் கரன்சி இருக்குது. இந்த டிஜிட்டல் கரன்சிக்கும் நம்ம கிட்ட இருக்கிற நார்மல் கரன்சிக்கும் வந்து வேல்யூ ஒன்று தான். எப்படி நம்ம கிட்ட இருக்க ரூபாய்க்கு வந்து வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தான் வந்து இந்த டிஜிட்டல் கரன்சிக்கும் இருக்கும். கிரிப்டோ கரன்சி அப்படின்றது ஒரு டீசென்ட்ரலைஸ் பிளாட்ஃபார்ம். அதுல எந்த கவர்மெண்டாலையும் வந்து இன்டர்ஃபியர் ஆக முடியாது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் இந்த கிரிப்டோ கரன்சிக்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப சங்கடமான நிலை தான் வந்து இருந்திருக்கு. ஈவன் லாஸ்ட் யூனியன் பட்ஜெட்ல கூட இந்த கிரிப்டோ கரன்சிக்கும் விர்ச்சுவல் அசெட்ஸ்க்கும் வந்து 30% டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மோரோவர் நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த டிஜிட்டல் கரன்சிக்கு வந்து மோஸ்டா இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கிரிப்டோ கரன்சியோட வளர்ச்சியில இருந்து நம்ம நேஷனல் கரன்சியை வந்து சேஃப்கார்ட் பண்றதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. சோ இந்த டிஜிட்டல் கரன்சி வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னா இதுவும் கிரிப்டோ கரன்சி ஒன்னா. இந்த டிஜிட்டல் கரன்சிக்கும் கிரிப்டோ கரன்சிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? சிம்பிளா சொல்லணும்னா கிரிப்டோ கரன்சி அப்படின்றது டீசென்ட்ரலைஸ்ட் மணி. இந்த கிரிப்டோ கரன்சியை கவர்மெண்டாலேயோ இல்ல சென்ட்ரல் பேங்க்ஸாலேயோ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த கிரிப்டோ கரன்சியை எந்த ஒரு கண்ட்ரியும் சார்ந்ததும் இல்லை. இது ஒரு டீசென்ட்ரலைஸ் நெட்வொர்க். இது பிளாக் செயின்னால வந்து ரன் ஆகுது. கிரிப்டோகிராஃபியை யூஸ் பண்ணி மக்கள் பண்ற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இதை செக்யூரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குது. பட் இந்த டிஜிட்டல் கரன்சி அப்படின்றது என்னன்னா எப்படி ஒரு கண்ட்ரி வந்து அவங்களோட கரன்சியை ஒரு பேப்பர் கரன்சியா வந்து ரிலீஸ் பண்றாங்களோ அதே மாதிரி தான் வந்து ஒரு டிஜிட்டல் ஃபார்ம்ல ரிலீஸ் பண்றதா வந்து இந்த டிஜிட்டல் கரன்சி. நம்ம இந்தியாவும் வந்து நம்மளோட ருபியை வந்து டிஜிட்டல் ருபீஸா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சென்ட்ரலைஸ் நெட்வொர்க். எப்படி RBI வந்து நம்மளோட ருபீஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்றாங்களோ அதே மாதிரி தான் இந்த டிஜிட்டல் ருபீஸும் வந்து நம்ம RBI தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. கிரிப்டோ பிட்காயின் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான நெசசரியான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்க முடியாது. பட் இந்த டிஜிட்டல் கரன்சி இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம எப்படி நார்மலா ஒரு கடைக்கு போய் காசு கொடுத்து வாங்குறோமோ அதே மாதிரி தான் இந்த டிஜிட்டல் கரன்சி கொடுத்து நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிக்கலாம். இந்த டிஜிட்டல் ரூபி எப்படி ஒர்க் ஆகும்? இந்த கிரிப்டோ பிட்காயின்ஸ் எல்லாம் வந்து எப்படி பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரன் ஆகுதோ அதே பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் வந்து இந்த டிஜிட்டல் ரூபியும் வந்து ஒர்க் ஆகும். எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க நம்ம பணத்தோட பேங்க் பேலன்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்றோமோ அதே மாதிரி தான் இந்த டிஜிட்டல் வாலெட்ல இருக்கிற உங்களோட டிஜிட்டல் ரூபியோட பேலன்ஸையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். தென் இதை வச்சு நீங்க யாருக்கு எங்கனாலும் நீங்க பே பண்ணிக்கலாம். அது டைரக்டா உங்க அக்கௌண்ட்டுக்கே வந்து கிரெடிட் ஆயிடும். டிஜிட்டல் ரூபியை லான்ச் பண்றதுக்கு வந்து 2 ஸ்டேஜஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா பைலட் ஸ்டேஜ். இதுல வந்து ஹோல்சேல் டிரான்சாக்ஷன்ஸ் அதாவது லார்ஜ் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்மளால இதெல்லாம் பண்ண முடியும். இதுல வந்து ஒரு சில செலக்டட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும்தான் வந்து இந்த டிஜிட்டல் ரூபியை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். செகண்ட் ஸ்டேஜ் தான் வந்து ரீட்டைல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல சின்ன சின்ன டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதுல வந்து வெறும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் இல்லாம பிரைவேட் செக்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து நம்மளால இதை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ RBI ரிலீஸ் பண்ணிருக்கிற இந்த டிஜிட்டல் ரூபி வந்து என்ன ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படின்னா வந்து இந்த பைலட் ஸ்டேஜ்ல தான் வந்து நம்ம இருக்கோம். நம்மளால இப்போ ஹோல்சேல் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் லார்ஜ் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் வந்து நம்மளால இதை வந்து பண்ண முடியும். அண்ட் தென் இந்த டிஜிட்டல் ரூபீஸை வச்சு நம்மளால கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் லைக் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லாம் வந்து நம்மளால இதை வச்சு பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC பேங்க், ICICI பேங்க், கொட்டாக் மஹிந்திரா பேங்க், எஸ் பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் அண்ட் HSBC இந்த 9 ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் நம்ம RBI வந்து இந்த பைலட் ப்ராஜெக்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பேங்க்ஸ் டு பேங்க்குள்ள நடக்கிற இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து E-Rupee வச்சு நடக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. இந்த டிஜிட்டல் ரூபி வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அதாவது ரீட்டைல் ஸ்டேஜுக்கு போறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆகலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தென் யூசர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து ஃபியூச்சர்ல இதோட ஃபீச்சர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்த டிஜிட்டல் ரூபி அவசியம் தானா? எதுக்காக இந்த டிஜிட்டல் ரூபியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க?
டிஜிட்டல் ருபி வந்து லான்ச் பண்ணதுக்கு முக்கியமான ரீசனே வந்து இப்போ நம்ம வேர்ல்ட்ல நடந்துட்டு இருக்க விர்ச்சுவல் கரன்சி ரேஸ்ல வந்து நம்ம இந்தியாவும் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான். அண்ட் ஆஃப்கோர்ஸ் கிரிப்டோ கரன்சியோட வளர்ச்சியும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமா வந்து இருக்குது. இந்த டிஜிட்டல் ருபியில பிளாக் செயின் டெக்னாலஜி இருக்கிறதுனால இது எஃபிஷியன்ட் அண்ட் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். பிளாக் செயின் இருக்கிறதுனால இது ட்ராக் பண்றதுனாலும் அண்ட் லெட்ஜர் மெயின்டெனன்ஸும் நம்மளால இதில் பண்ண முடியும். மெயினா இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஃபியூச்சர்ல லார்ஜ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இதுல தான் நடக்கும்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா இதுல பிளாக் செயின் டெக்னாலஜி இருக்கிறதுனால பிளாக் மணி கண்ட்ரோல் ஆக சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக செப்பரேட்டா பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் ஓபன் பண்ணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. நம்ம இந்தியாவில் வந்து ஒரு ₹1 பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம 1.11 ரூபி அதுக்காக நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். இந்த மணி பிரிண்டிங்காகவே வந்து நிறைய எக்ஸ்பென்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த டிஜிட்டல் ருபினால நம்ம மணி பிரிண்டிங்கான எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மியாகும். ஏடிஎம் அண்ட் அதர் யூபிஐ ஆப்ஸ் மாதிரி நம்மளால இதை வச்சு 24/7 வந்து நம்மளால இதை வச்சு டிரான்சாக்ட் பண்ண முடியும். தென் இதுல வந்து எந்த ஒரு மிடில் மேனும் இருக்க மாட்டாங்க. இந்த டிஜிட்டல் ருபிக்காக எந்த ஒரு இதை டிரான்சாக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு மீடியேட்டரும் வந்து அவசியம் கிடையாது. இது யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்றவங்களுக்கு இதனால டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாகும். இந்த டிஜிட்டல் ருபியை RBI ரிலீஸ் பண்றதுனால இது பெர்மனண்டா வந்து இருக்கும். வொலாட்டிலிட்டி ஆகும் அப்படின்ற ரிஸ்க் வந்து இதுல இருக்காது. தென் இந்த டிஜிட்டல் ருபில வேற என்ன டிராபேக் இருக்கு அப்படின்றத பார்த்தா, இந்த மெத்தட் ஆஃப் டிரான்சாக்ஷன் வந்து அவ்வளோ ஈஸியா வந்து நம்மளால மூவ் ஆகிட முடியாது. ஒரு கேஷ்லெஸ் எக்கானமியை உருவாக்குறது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடும் கிடையாது. இப்போதான் வந்து நம்ம மக்கள் எல்லாருமே வந்து யூபிஐ ஆப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெத்தடுக்கு வந்து மாறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். நெக்ஸ்ட் டிராபேக் என்னன்னா கிளிச்சஸ். இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப் வந்து கிளிச் ஆச்சு. கொஞ்ச நேரத்துக்கு வந்து அது ஒர்க் ஆகாம வந்து இருந்துச்சு. இதே மாதிரி ஏதாச்சும் டெக்னிக்கல் கிளிச்சஸ் வந்து நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. தென் வேற என்ன டிராபேக் இருக்கு அப்படின்றத பார்த்தா, இந்த E-Rupeeக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து கிடையாது. எப்படி நீங்க உங்க பர்ஸ்ல வந்து உங்க மணியை வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி தான் வந்து உங்க E-Walletல உங்களோட E-Rupeeயை நீங்க வச்சிருக்க போறீங்க. இதுக்காக செப்பரேட்டா வந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்து பே பண்ண மாட்டாங்க. சோ ஃபைனலா நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தா, நம்மளோட ஓன் டிஜிட்டல் கரன்சியை யூஸ் பண்ணி இந்த பைலட் ப்ராஜெக்ட்டை இந்த வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் நம்ம RBI தான் வந்து பண்ணிருக்காங்க. சோ நம்மளோட இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ் ஆகுமா, நம்ம மக்கள் எல்லாம் இதை எப்படி ஃபியூச்சர்ல அக்செப்ட் பண்ணிக்க போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இதை பத்தி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.